ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவது கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நாம் பெருமான் 59 இனித்த வாழ்வருள் எனல் என்ற தலைப்பில் 7வது பாடலில் மதம் புகழ் முடிவு கடந்த மெய்ஞான மன்றிலே வயங்கொள் நாடகம் செய் பதம்புகழ் அடியேற்கு அருட்பெருஞ்சோதி பரிசு தந்திடும் என்றுள்ளத்தே நிதம்புகழ் கருணி நெறியவா இன்ப நிலையவா நித்த நிற்குணமாம் சிதம்புகழ் வேத சிரத்தவா இனித்த தேனவா ஞான வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். மதம் புகழ் முடிவு கடந்த மெய்ஞான மன்றிலே 36 உண்மை கூறல். பாடலின் 7. திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் சத்தியம் கண்டேன் இருந்த அருள்கின்றீர் வயங்கொள் நாடகம் செய் பதம் புகழ் அடியேற்கு அருட்பெருஞ்சோதி பரிசு தந்திடும் என்று உள்ளத்தே நிதம் புகழ் கருணி நெறியவர் என்கின்றார். உலகியல் பரிசு. போட்டியில் முதலில் வருபவர்கள், அதாவது பயிற்சியாளர் கூறுபடி அறிந்து முயற்சி செய்து அந்த முயற்சியை விடாது பழக்கமாகி பாடுபட அந்த பழக்கம் முதல் பரிசு வாங்கி தரும். அதுபோல அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் இவருக்கு சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம், சடாந்த சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம் என எல்லாவற்றையும் உணர்த்தி இவர் மற்றவைகளில் எதிலும் பற்று வைக்காது தயவு நெறியாகிய பெருநெறியில் மட்டும் பற்று வைத்து எல்லா உயிரையும் தன் உயிர் போல் என்னும் எண்ணத்தை வருவித்து கொண்டு நீ பாடுபடு என அகவலில் இறைவன் கூறியதாக கூறுகிறார். துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது என இவருக்கு கூறுகிறார். அவர் கூறியபடி என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைத்து உலகில் நிலை பெற்று வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நீ என உணர்ந்து 23/5/1867 வைகாசி 11 சத்திய தர்மசாலையை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை 3 வேளையும் போக்கி அன்னவிரயம் செய்கிறார். இவர் செய்த பரோபகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் மனதின் செயல்பாடாகிய உயிர்கருணையால் ஆற்றல் கூட கூட இது ஆன்ம அணு ஒளி பிரகாசம் அடைந்தது. இந்த ஜீவகாருண்ய செயல் பூரணமானதால் அறிவு ஆன்ம ஒளி இயக்கத்துடன் இந்த ஜீவகாருண்ய செயல் காற்றின் இயக்கம், அதாவது சப்தம், நாதம், ஒளி இயக்கம் கூட இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் ஒளி கூடியதால் இறைவர் தன்னே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்கின்றார். வேதியியல் மாற்றம் இவர் உடல் அடைந்ததால் மடலலாம் உலை மலர்ந்திடாமதம் உடலெல்லாம் உற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்கின்றார். மேலும் இவர் செயலனைத்தையும் அருள் ஒளியால் கண்டதால்
தானே எனது உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான். தானே நான் ஆக புரிந்தான். அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு என்கின்றார் நம் ஐயா. நிதம் புகழ் கருணை நெறியவா. இறைவன் எல்லா உயிரும் இன்பமாக வாழ தயவு நெறி வழங்கி இயற்கை உண்மை நின்று எல்லா உயிரமை காப்பவரே, நிலைத்தவரே, என்றும் நிலைத்த பேரின்பத்தை வழங்குபவரே என்கின்றார். இயற்கையே உண்மையாய் பேரறிவு, இயற்கையே இன்பமாம் பேரின்பம், அயர்விழா சோர்வில்லாது வழங்கக்கூடிய இறைவர் சும்மா வழங்குவாரா? நீ ஜீவகாருண்யம் செய்து ஆன்ம விளக்கத்தையும் அருள் விளக்கத்தையும் நீ பெற்றால் உனக்கு பேரின்பம் வழங்குவார். அப்படி நாம் செய்தால் அவர் நம்முள் பிரிவுற்று அறியா பெரும் பொருளாயின் அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார். அப்படி இருந்தால் பிரிவேதையின் உனை பிடித்தன உனக்குனும் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அதனால்தான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை என அந்நிலை சென்று ஏறா நிலைமையில் ஏறி பெற்றேன் என்றும் இரவாமை என்கின்றார். நித்த நிற்குணமாம் சுதம்புகுள் வேத சரத்தவா இனித்த தேனவா. சமய சன்மார்க்கத்தில் சத்துவ குணம் நின்று பலகாலம் பாடுபட்டு இரக்கமே வடிவாகி மத சன்மார்க்கத்தில் குணமற்று வேதங்கள் கூறும் அறிவுநூறு போற்றக்கூடிய இறைவா அதையும் கடந்து சுத்த சன்மார்க்கத்தில் 6 அந்தம் நிலை கடந்து ஜீவநாயம் 4 கடைபிடித்து கடவுள் 4 மார்க்கம் கடந்து சமரச நிலை எல்லாவற்றையும் அறிவு உயர்ந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நிலையில் கருணையும் சிவமும் பொருளென காட்சி பெறும்போது ஜீவகாருண்யம் செய்ததால் அருள் ஓங்குகின்றது. அருட்பெருஞ்சோதி அடைந்து எந்தன் மருளோங்குறாமல் தவிர்த்து நல்ல வரமளித்தே பொருளோங்கி அருட்பூமியில் வாழ புரிந்தது என்றும் திருளோங்க ஓங்குவது உத்தர ஞான சிதம்பரமே என்பார் நாம் பெருமான். அப்போ பேரின்ப பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வு பெறலாம் என உறுதி செய்கிறார் நம் ஐயா. நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம். ராமலிங்காவயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.